வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே கள்ளப்பாடியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தொடர்பாக ஆட்டோவில் கடத்தப்பட்ட பெண்ணை போலீசார் பத்திரமாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சிதம்பரம் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், விவரங்கள். வணக்கம் புரியுதா. நிச்சயமாக வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த மேல்மயில் பகுதியைச் சேர்ந்த ஞானவேல் இவருக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் இவர் ஷேர் மார்க்கெட்டிங் செய்து வருகிறார். இவர் கள்ளப்பாடி பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் கடன் வாங்கியுள்ளார். மேலும் இது குறித்து அந்த பெண் இரு தரப்பினருக்கும் ஞானவேல் தரப்பினருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக ஏற்கனவே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இது சம்பந்தமாக வேலூர் டிசிபி அலுவலகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் பணம் கொடுத்த பெண்ணின் உறவினர்கள் சிலர் இன்று காலை ஞானவேலின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் ஞானவேல் இல்லாததால் அவரது மனைவியை ஆட்டோவில் கடத்தி சென்றதாக கூறப்படும். இது குறித்து ஞானவேல் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேர் கேவிக்குப்பம் போலீசார் கடத்தப்பட்ட பெண்ணை கேவிக்குப்பம் அருகே உள்ள தாங்குக்கும் மலரி ஓரம் இருப்பதாக தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் ஞானவேல் மனைவியை மீட்டனர். மேலும் மீட்கப்பட்ட பெண் குடியரசு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆட்டோவில் பெண்ணை கடத்தி சென்றவர்கள் தாக்கியதாக அவரது கணவர் ஞானவேல் புகார் தெரிவித்தார். மேலும் இது குறித்து சம்பந்தமாக கேவிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புரியுதா. விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.